வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க மத்திய அரசு சதித்திட்டம் தீட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மற்றும் எஞ்சிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் மாநில உரிமைகளுக்காக போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மார்ச் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் அதிமுக கலந்து கொள்வது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என அக்கட்சி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்த அவர், கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றும் எந்த முயற்சியும் எடுக்காத திமுக தற்போது இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார். தொடர்ந்து தொகுதி மறுவரையறை குறித்து பேசிய ஜெயக்குமார், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கான தண்டனையா இது என கேள்வி எழுப்பியதுடன், தமிழகத்தில் உள்ளது மக்களவை தொகுதிகளை எப்படி குறைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். மத்திய பாஜக அரசு ஹிந்தியை திணிப்பதாக கூறி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணி மாணவர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். சென்னை, சேலம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நெல்லை, நாமக்கல் மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திமுகவின் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் கருப்பு பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் கழக கண்மணிகளுக்கு முதலமைச்சர் கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாக அறிந்தேன் என்றும், அதில் நாம் எந்த மொழிக்கும் எதிரி இல்லை, யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று மு.க.ஸ்டாலின் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தனது கேள்விக்கு இதுவரை பதில் தர மறுக்கிறார் என்றும், மும்மொழி கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்று மு.க.ஸ்டாலின் கூறுகிறாரா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்தி திணிப்பு என்பது ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது ஹிந்தியை திணிப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றார். மேலும் அண்ணாமலை விதண்டாவாதம் பேசுகிறார் என்று விமர்சித்தார். மும்மொழி கொள்கை திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் நடைபெற்ற பெண்களுக்கான வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எந்த மொழியை கற்க வேண்டும் என்பதை குழந்தைகள் தான் தீர்மானிக்க வேண்டும் என கூறிய அவர், அம்மா மருந்தகம் முறையாக செயல்படாததால் முதல்வர் மருந்தகம் தொடங்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். ரூபாய் நோட்டுகளில் உள்ள ஹிந்தியை முடிந்தால் அழித்து பாருங்கள் என திமுகவினருக்கு ராஜா சவால் விட்டுள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தியை கற்றுக் கொடுக்கும் போது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினார். நீதி போதனைகளை பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கியதால் தான் பள்ளியில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சாடினார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திற்கும் மும்மொழி கொள்கை செயல்படுத்தப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் திணிக்கப்படுகிறது என்று கூறுவதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். மேலும் இன்னொரு மொழியை திணிக்கவில்லை, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் கூறுகிறோம் என்று தெரிவித்தார். சென்னை கோபாலபுரத்தில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 8 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. 2500 சதுர அடி பரப்பளவில் 2 பார்க்கிங் அமைத்ததுடன் 750 பேர் அமர்ந்து பார்வையிடும் வகையில் மாடு மற்றும் வீரர்களின் பொருட்களை வைக்கும் அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த முதலமைச்சர் குத்துச்சண்டை வீரர்களின் போட்டியை கண்டு ரசித்தார். தமிழ்நாட்டில் அரசு சட்டக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 12 உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணி நியமன ஆணை தொடர்பாக ஆளுநரிடம் 6 கோப்புகளும்
குடியரசுத் தலைவரிடம் 8 கோப்புகளும் நிலுவையில் உள்ளன. மேலும் ஆளுநர் எந்த நிலையிலும் கோப்புகளை நிறுத்தி வைக்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதால் நல்ல தீர்ப்பு வெளியாகும் என நம்புவதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சி நிர்வாகிகள் பிரம்மாண்ட பேனர் ஒன்றை வைத்துள்ளனர். தவேக தலைவர் விஜயை வரவேற்கும் விதமாக ஈசிஆர் சாலையில் 80 அடி உயரத்தில் பிரம்மாண்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 லிட்டர் பாலை பேனர் மீது ஊற்றி நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் நிறுவனங்களில் நகைகளை அடகு வைத்தால் அதிக வட்டி செலுத்த வேண்டி வரும் என்பதால் பலரும் வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதாக கூறியுள்ளார். ஆண்டுக்கு ஒருமுறை வட்டி கட்டி திருப்பிக் கொள்ளலாம் என்ற விதிகள் உள்ளதால் பலரும் வங்கிகளில் நகைக்கடன் பெற விரும்புகின்றனர் என்றும், இந்திய ரிசர்வ் வங்கி விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகளால் வங்கியில் நகைக்கடன் வாங்குபவர்களில் பலர் தற்போது ஆழ்ந்த கவலையில் உள்ளதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு ஆலோசித்ததாக 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் தந்தை பெரியார் குறித்து அநாகரிகமாக பேசியதை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் 2 முறை சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். இந்நிலையில் மீண்டும் சீமான் வீட்டிற்கு பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் 10 பேர் ஆலோசித்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் 10 பேரை ராயப்பேட்டை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சீமான் வீட்டில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கவில்லை, அதற்குள் குண்டு போட்டா எப்படி என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குண்டு போடுவதற்கெல்லாம் பயப்படுகிற ஆள் நான் இல்லை என கூறினார். கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமே தவிர குண்டு எடுத்து வரக்கூடாது எனவும் சீமான் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாவேந்தன் தனது ஆதரவாளர்களுடன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணத்தில் வேட்பாளராக போட்டியிட்ட பாவேந்தன், சீமான் தொடர்ந்து பெரியார் குறித்து அவதூறாக பேசி வருவதாலும், முன்னுக்கு பின் முரணாக தொண்டர்களை அரவணைக்காமல் போவதாலும் தனது ஆதரவாளர்களுடன் விலகுவதாக தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவு அணி செயலாளர் ரஞ்சனா நாச்சியார் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தேசப்பற்று மிகுந்த கட்சி, தேசியத்தை காக்கும் கட்சி என்று நம்பிதான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன் என தெரிவித்துள்ள அவர், மும்மொழி கொள்கை, திராவிடத்தின் மீதான வெறுப்பு, தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது போன்ற காரணங்களை பார்த்து ஒரு தமிழ்ச்சியாக தன்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என கூறியுள்ளார். இனி மக்கள் சேவையில் புதிய பாதையில் தனது புரட்சி பயணம் தொடரும் என்றும் அறிக்கை மூலம் ரஞ்சனா நாச்சியார் தெரிவித்துள்ளார். அரசியலில் தேர்தல் காலங்களில் மட்டும் மக்கள் இல்லங்களுக்கு செல்லும் சூழல் உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் ராம்நகர் பகுதியில் உள்ள அண்ணா நூற்றாண்டு பூங்காவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதனை கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ வானதி, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், அப்பா ஆப் செயலி புதிதாக கொண்டு வந்தால் சுமையாக தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்க வைக்கப்பட்டுள்ள பேனர்களை போலீசார் அகற்றியதாக கூறி கோவையில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் நடைபெறும் பாஜக கட்சி அலுவலகம் திறப்பு விழா, நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஈஷா யோகா மையத்தின் சிவராத்திரி நிகழ்ச்சிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளார். அவரை வரவேற்க பாஜகவினர் அவிநாசி சாலையில் அனுமதி பெறாமல் கட்சிக் கொடி, பேனர்கள் வைத்ததாக போலீசார் அப்புறப்படுத்தினர். இதனை கண்டித்து பாஜகவினர் அவிநாசி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோவையில் கோ பேக் அமித்ஷா என்ற வாசகத்துடன் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெறவுள்ள சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் அவரது வருகையை எதிர்த்து கோவை பீளமேடு பகுதியில் தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் அனைத்து அம்பேத்கர் பெரியாரிய இயக்கங்கள் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோ பேக் அமித்ஷா என்ற வாசகத்துடன் முழக்கமிட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தங்களை ஏமாற்றினால் திமுக 2026 தேர்தலில் ஏமாறும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னை எழிலகத்தில் போராட்டம் நடத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழக அரசு தங்களுக்கு துரோகம் இழைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர்கள் நியமனத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர்களின் நியமனத்தின் போது தகுதி திறமை அடிப்படையில் சுழற்சி முறையில் நியமிக்க வகை செய்யும் வகையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த திருத்தத்திற்கு பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மற்றும் செனட் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் K. ராஜசேகர் அமர்வு விசாரித்தது. அப்போது இந்த திருத்தத்தில் எந்த விதிமீறலும் இல்லை என்பதால் இதில் தலையிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் இருவரின் ஜாமீன் மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி விஷசாராயம் அருந்தி சுமார் 67 பேர் மரணமடைந்தனர். இதில் 21 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா, பரமசிவம் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதி சுந்தர் மோகன், பரமசிவம், விஜயா ஆகிய இருவருக்கு மட்டும் நிபந்தனை ஜாமீன் வழங்கினர். மேலும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், தாமோதரன் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைதான திராவிடர் கழக துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றான் உள்ளிட்டோர் மீது போடப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் எழும்பூர் ரயில் நிலையம் எதிரே போராட்டம் நடைபெற்றது. அப்போது கி. வீரமணி துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றான் உட்பட 3 பேர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி இளந்தரியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி கலிப்பூங்குன்றான் உள்ளிட்டோர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். பேராசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. திமுக MP ஆர். ராசா பங்கேற்ற சென்னை பச்சையப்பன் கல்லூரி நிகழ்ச்சியை அனுமதி பெறாமல் நடத்தியதாக முனைவர் ரேவதி கல்லூரி நிர்வாகத்தால் அண்மையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து ரேவதி தொடர்ந்த வழக்கில் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து தனி நீதிபதி ஆணையிட்டார். இதனை எதிர்த்து பச்சையப்பன் கல்லூரி சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வு இருதரப்பு வாதங்களை கேட்ட பின் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் மர்ம நபர்கள் அழித்தனர். இந்நிலையில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தெலுங்கானாவில் சுரங்க இடிபாடுகளில் சிக்கிய 8 தொழிலாளர்களை மீட்க மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சுரங்கப்பாதைக்குள் சென்றுள்ளனர். நாகர் கர்னூல் மாவட்டம் அமர்தாபாத்தில் உள்ள ஸ்ரீசைலம் அணையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சுரங்கத்தில் நீர்க்கசிவை சரி செய்ய சென்ற 8 தொழிலாளர்கள் சுரங்க இடிபாடுகளில் சிக்கினர். அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படும் நிலையில் அவர்களை மீட்க மத்திய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் எலி சுரங்க பணியாளர்கள் உள்ளே சென்றுள்ளனர். சுரங்கப்பாதை தொடர்பான நடவடிக்கைகளில் அதிக அனுபவமுள்ள ஆஸ்திரேலிய நிபுணர் ஒருவருடன் நிபுணர்கள் மீட்பு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கை விவகாரத்தில் 2002 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட CAG அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் முந்தைய ஆம் ஆத்மி அரசின் செயல்பாடுகள் குறித்து 14 அறிக்கைகள் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் டெல்லி அரசின் 2021-22 கலால் வரி கொள்கையில் உள்ள முறைப்பாடுகளால் 2002 கோடி ரூபாய்க்கு அதிகமான இழப்பை சந்தித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டெல்லி சட்டப்பேரவையிலிருந்து முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட 12 MLAக்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியின் 8வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாளில் பேரவைத் தலைவர் விஜேந்திர குப்தா உரையாற்றினார். அப்போது முதல்வர் அலுவலகத்திலிருந்து அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் படங்கள் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி MLAக்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி உள்ளிட்ட 12 MLAக்கள் நாள் முழுவதும் வெளியேற்றப்பட்டதை அடுத்து போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி கட்சியினர் பாபா சாஹிப் அம்பேத்கரை இழிவுபடுத்தியதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என முழக்கங்களை எழுப்பினர். ஆந்திராவில் வனப்பகுதியில் நடந்து சென்ற பக்தர்கள் மீது யானைகள் தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள
புண்டலகோனாவில் சிவராத்திரிக்கு பாத யாத்திரையாக வனப்பகுதி வழியாக பக்தர்கள் நடந்து சென்றனர். அப்போது நள்ளிரவில் காட்டு யானைகள் பக்தர்களை தாக்கிய நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். காட்டு விலங்குகளை கண்டால் அவற்றின் அருகே செல்ல வேண்டாம் என்றும் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடாவில் உள்ள முக்கிய மரப்பாலத்தை உடனடியாக சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோடாவில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் வீடுகளுக்கு சென்று வருவதற்கு அவ்வூரில் உள்ள மரப்பாலம் ஒன்றுதான் உள்ளது. இந்த மரப்பாலம் சிதிலம் அடைந்துள்ளதால் எப்போது உடைந்து விடுமோ என்ற அச்சத்துடனேயே மக்கள் அதனை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் உடனடியாக அந்த மரப்பாலத்தை சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மும்பை, தானே, ராய்கட் மற்றும் ரத்னகிரி பகுதிகளில் நாளை முதல் 2 நாட்களுக்கு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை விஞ்ஞானி சுஷ்மா நாயர் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் பாதுகாப்பு அறிவுரை குழு அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேனியைச் சேர்ந்த சப்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் உயர்மட்ட குழுவின் கீழ் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்புக்கான ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு அறிவுரை குழு அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த நிலை அறிக்கையை அரசு தரப்பில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். சாம்சங் நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதிகாரிகள் அளித்த வாக்குறுதி கடிதம் மாவட்டம் முழுவதும் அச்சடித்து ஒட்டப்படும் என CITU எச்சரிக்கை விடுத்துள்ளது. சாம்சங் நிர்வாகத்தில் நடைபெறும் சட்டவிரோத உற்பத்தி மீது அவசர நடவடிக்கை எடுக்க கோரி CITU சார்பில் அளிக்கப்பட்ட மனுவுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலை உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எழுத்துப்பூர்வ கடிதம் அளித்துள்ளனர். இந்நிலையில் வாக்களித்தபடி நடவடிக்கை இல்லை என்றால் வாக்குறுதி இங்கே, நடவடிக்கை எங்கே என நோட்டீஸ் அளித்து ஒட்டப்படும் என தெரிவித்துள்ள CITU இதே நிலை நீடித்தால் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டையில் ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது கொடிக்காக அதிமுகவினரும் அமமுகவினரும் மோதிக்கொண்டது விழாவின் சிறப்பையை சீர்குலைத்தது. ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் ஜெயலலிதா உருவப்படம் வைக்கப்பட்டு அங்கு அதிமுக கொடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அங்கு அமமுகவினர் அதிமுக கொடியை எடுத்துவிட்டு அமமுக கொடியை வைத்துள்ளனர். இதேபோன்று இரு தரப்பினரும் மாறி மாறி கொடிகளை எடுப்பதும் வைப்பதுமாக இருக்க வாக்குவாதம் முற்றியது. இறுதியாக இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சென்னை கோட்டூர்புரத்தில் வீட்டில் பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த டெலிவரி ஊழியரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த 54 வயது பெண் ஒருவர் அவரது வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த டெலிவரி ஊழியர் அதனை தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதனை கண்டு அப்பெண் கூச்சலிட்டதால் அங்கிருந்து தப்பி சென்றார். இதுகுறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னையை சேர்ந்த டெலிவரி ஊழியர் சதீஷ்குமார் என்பவரை கைது செய்த போலீசார் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி 2 கைக்குழந்தைகளுடன் தங்கியிருந்த 3 வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் இடுவம்பாளையம் பகுதியில் வங்கதேசத்தைச் சேர்ந்த மூசா அலி மனைவி 2 குழந்தைகளுடன் போலி ஆதார் கார்டுடன் சட்டவிரோதமாக குடியிருந்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த போலீசார் அவர்களது உறவினர் ரோனி அலி என்பவரையும் 3 பேரையும் 2 குழந்தைகளுடன் கைது செய்தனர். பின்னர் அவர்களை புழல் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூரில் குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்ட மகனை பெற்ற தாயை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மப்பேடு அடுத்துள்ள நமச்சிவாயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான இவர் தனது தாயிடம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தாய் ஜெயந்தி அதிகாலை வேளையில் வீட்டில் படுத்திருந்த மகன் கிருஷ்ணமூர்த்தி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குடியாத்தம் காவல் நிலையத்தில் மது போதையில் இருந்த காவலர் ஒருவர் ஆடையின்றி நிர்வாணமாக நின்று ரகளையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் அருண் கண்மணி என்ற காவலர் குடிபோதையில் கேவிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு சென்று ரகளையில் ஈடுபட்டுள்ளார். பெண் போலீசாருக்கு மத்தியில் உடைகளை கழற்றி வீசிய அவர் போலீசாரை தகாத வார்த்தைகளால் வசைபாடியுள்ளார்.
சென்னை தாம்பரத்தில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் ஒன்று விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மீது மோதி சென்ற பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேற்கு தாம்பரம் கல்யாணசுந்தரம் தெருவில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் ஒன்று அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் பலத்த காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுபோன்ற அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பங்குனி திருவிழா வரும் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதற்கான கொடியேற்றம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வரும் 16ஆம் தேதி சூரசம்ரா லீலை, 17ஆம் தேதி பட்டாபிஷேகம், 18ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் மற்றும் 19ஆம் தேதி திருத்தேரோட்டம் என நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மஞ்சூர், அரியநேந்தல், பொட்டித்தடி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இன்று 1 மணி நேரம் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வரும் 27ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் வரும் 27ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உட்பட 9 மாவட்டங்களிலும், 1ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் நீடித்த அமைதியை நிலைநாட்ட ஐரோப்பா விரும்புவதாக இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, உக்ரைன் இடையேயான போர் 3ஆம் ஆண்டை கடந்துள்ளது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சந்தித்து பேசினார். அப்போது போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டில் ஒரு திடமான மற்றும் நீண்டகால அமைதியை உருவாக்குவதே தங்களது நோக்கம் என்று மேக்ரான் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அமைதி திரும்ப வேண்டுமெனில் உக்ரைன் சரணடைய வேண்டும் என்பது அர்த்தமல்ல என்றார். உக்ரைனின் இறையாண்மை காக்கப்பட வேண்டும் என்பதே பொருள் என்று மேக்ரான் கூறியுள்ளார். இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக நீதி கோரி நடைபெறும் போராட்டம் 3000 நாட்களை கடந்துள்ளது. இலங்கை இறுதிக்கட்ட போரை தொடர்ந்து வவுனியாவில் மாயமான தமிழர்களை மீட்க கோரி சுழற்சி முறையில் போராட்டம் தொடங்கப்பட்டது. வவுனியா தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் உறவினர்களின் புகைப்படங்களை கைகளில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். இலங்கையில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க அரசுக்கு எதிராக அரசு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்ட களத்தில் இறங்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று வெளியேறும் மாணவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், பல்கலைக்கழக தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை களைய வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். போராட்டம் காரணமாக அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தில் விமானப்படை தளத்தில் மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்காளதேசத்தின் சமிதிபரா பகுதியில் உள்ள காக்ஸ் பஜார் விமானப்படை தளத்தில் நேற்று அடையாளம் தெரியாத நபர்கள் திடீரென துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து விமானப்படை தளத்திலிருந்து பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க கூடுதல் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வங்காளதேச ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் சியோனன் நகரில் கட்டுமான தளம் இடிந்து விழுந்ததில் இதுவரை 3 உயிரிழந்துள்ளனர். சியோனன் நகரில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் பாலத்தை தாங்கி நிற்கும் 164 அடி உயரமுள்ள எஃகு கட்டமைப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக இடிந்து விழுந்தன. தகவலறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்ட நிலையில் 3 பேரை பலியானதாகவும் 4 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவை விட சிறந்த நாடாக பாகிஸ்தானை மாற்றுவேன் என்று ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கடந்த சில ஆண்டுகளாகவே கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்டவற்றில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ள பாகிஸ்தான் மேற்கொண்டும் கடன் உதவியை நாடி வருகிறது. இத்தகைய சூழலில் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள தேராகாசி கான் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவை விட சிறந்த நாடாக பாகிஸ்தானை மாற்றுவேன் என்று கூறியுள்ளார். சீனாவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ ஒன்று பொதுமக்களை அடிக்க பாய்ந்தது.
நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் அருகே நிறுத்தப்பட்டிருந்த மனித உருவ ரோபோ திடீரென வேகமாக ஓடிச் சென்று தாக்கியது. மென்பொருள் கோளாறால் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பெப்சி அமைப்புடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என பேச்சுவார்த்தை தொடங்கும் என திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் ராமசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெப்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் கையெழுத்திடும் என தவறான தகவலை தெரிவித்தது கண்டனத்திற்குரியது என்றார். மேலும் பையனூரில் திரை உலகினருக்கு வழங்கிய 100 ஏக்கர் நிலத்தின் ஒப்பந்தத்தை நீட்டித்து அரசாணை வெளியிட்ட முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவித்தார்.